எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா தவறான விஷயம். ஸோ என் டேடி மம்மி அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு தமிழ் 1-2 படத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. நான் மறுத்தனால மலையாளத்தில் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிது. கிளாமர் உடைகள் போட மாட்டாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஓரளவுக்கு தான் கட்டி பிடிக்கலாம், ரொம்ப கட்டி பிடிக்கூடாது. இந்த கிசிங் சீன்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் இருக்கிற மாதிரி ஒரு 10 கட்டளைகள் டேடி எழுதி வைப்பாரு. அதில் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கையெழுத்து போட்டால் மட்டுமே என்னை நடிக்க விடுவார். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே பண்ண படங்க தான் நான் இது வரைக்கும் நடிச்சிருக்கேன். என்னுடைய பேப்டிசம் நேமே சார்மிளா கிறிஸ்டினா தான் ஆக்சுவலி. பட் எனக்கு என்னன்னா இப்போ சார்மிளான்றது எல்லா மதத்துக்கும் காமனாக போயிடுது. கிறிஸ்டினான்றது இட் கம்ஸ் ஒரு மதத்தை சார்ந்த மாதிரி இருக்கு. அதனால வி கட் ஆஃப் கிறிஸ்டினா. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஷர்மிளா, ஷர்மிலி, ஷர்மி நிறைய வந்துட்டாங்க, சார்மியும் இருக்காங்க. ஸோ இதனால எவ்ரிபடி கன்ஃபியூஸ்ட். இந்த யூடியூப்ல வந்து வர நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மென்டலி பாதிக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் இப்போ இன்ஸ்டாலாம் நம்ம போய் நிறுத்த முடியாது. பட் அட்லீஸ்ட் இதுலையாவது வி கேன் டாக். எனக்கு வந்து மலையாளத்தில் தான் பாதிப்பு வந்துருக்கு. அதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டேன். தமிழ்லையும் சரி, தெலுங்கு, கன்னடா இது வரைக்கும் எனக்கு எந்த பாதிப்பும் வந்தது இல்லைன்றதும் நான் சொல்லிட்டேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்றது, பயங்கர பியூட்டிஃபுல். கண்ணெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஃபேஸ்ல ரொம்ப அழகா இருக்குமே. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரீசன்ட் டேஸா சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஸோ நடிகை ஷார்மிளா கிறிஸ்டினா அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம்மா. வணக்கம் நித்யாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டது உங்களுடைய பேரு சார்மிளா. இப்ப கிறிஸ்டினான்னு ஒண்ணு ஆட் ஆயிருக்கே, சார்மிளா கிறிஸ்டினா, என்ன காரணம்? என்னுடைய பேப்டிசம் நேமே சார்மிளா கிறிஸ்டினா தான் ஆக்சுவலி. பட் எனக்கு என்னன்னா இப்போ சார்மிளான்றது எல்லா மதத்துக்கும் காமனா போயிடுது. கிறிஸ்டினான்றது இட் கம்ஸ் ஒரு மதத்தை சார்ந்த மாதிரி இருக்கு. அதனால வி கட் ஆஃப் கிறிஸ்டினா. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஷர்மிளா, ஷர்மிலி, ஷர்மி நிறைய வந்துட்டாங்க, சார்மியும் இருக்காங்க. ஸோ இதனால எவ்ரிபடி கன்ஃபியூஸ்ட் யாரு என்னன்றது. ஏன்னா ஸோ சார்மிளா கிறிஸ்டினா ஒரு இதா இருக்கட்டும், ஓன் நேமா இருக்கட்டும், கடவுள் பேர் சேர்ந்து இருக்கட்டும், என்ன தப்பு? ஓகே, நாங்க வந்துட்டு உங்களை படத்துல ரொம்ப எதிர்பார்த்தோம், அடுத்தடுத்து நிறைய மூவிஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்துட்டு சமீப காலங்களில் யூடியூப்ல ரொம்ப பிரபலமா இருக்கீங்க, என்ன காரணம்? ஆக்சுவலி நான் யூடியூப் வர காரணம் ஒன்று இருக்கு. என்ன ஒண்ணுனாக்கா, இந்த யூடியூப்ல வந்து வர நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மென்டலி பாதிக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் இப்போ இன்ஸ்டாலாம் நம்ம போய் நிறுத்த முடியாது. பட் அட்லீஸ்ட் இதுலையாவது வி கேன் டாக். தே கம் அண்ட் டாக் வல்கர் திங்ஸ், வெரி வெரி பேட் திங்ஸ். குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஓகே, அதுவும் டீனேஜ் பையன். ஸோ இதில் வர இதெல்லாம் பார்த்தது தே ஆர் கெட்டிங் கேரிட் அவே. ஸோ இது ஒன்று ஐ வாண்டட் டு திங்க். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சினிமாவில் பார்த்தாக்கா ஒரு ஆள் சப்ஜெக்ட் எழுதுறாரு, ஒருத்தர் டைலாக் எழுதுறாரு, ஒருத்தங்க என் கேரக்டர் டிசைன் பண்ணுறாங்க. பட் ஒரிஜினல் சார்மிளா யாரு அப்படின்னு பப்ளிக்கு தெரியாது. So I want to meet them as myself. இப்போ சார்மிளா கேரக்டர் என்ன, இது வந்து எனக்கு டைலாக் எழுதி கொடுத்து நான் பேசுறேன், என் ஒரிஜினாலிட்டி. ஸோ என் ஒரிஜினாலிட்டி ரசிப்பாங்களான்னு பார்த்தா, பட் ரசிக்கிறாங்க, ஐ எம் ஹாப்பி. நீங்க வந்துட்டு அப்ப அந்த டைம்ல வந்துட்டு பிரசாந்த் இவங்களெல்லாம் நடிக்கும் போது வந்துட்டு உண்மையிலேயே இவங்க ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ், அந்த இதுல வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனா ரொம்ப லாங் கேப் விழுந்துருச்சேம்மா, என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா நான் மலையாளத்துக்கு போயிட்டேன். மலையாளத்துல நிறைய படங்க எங்க அப்பா தான் என்ன தமிழ்ல ஆக்ட் பண்ண சம்மதிக்கல. பிகாஸ் என்ன ஒரு ரீசனாக எங்க சொந்தக்காரங்களாம் நாங்களாம் தமிழியன்ஸ். ஸோ வி ஆல் பிலாங் டு ஹியர். ஸோ அதனால மலையாளத்தில் நடிச்சா என் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, தெலுங்குல நடிச்சா தெரியாது, கன்னடத்தில் நடிச்சாலும் தெரியாது. தமிழ்னா வந்து தே வில் திங்க் ராங். வி ஆர் பைபிளிக்கல் ஃபேமிலி. ஸோ எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா தவறான விஷயம். ஸோ என் டேடி மம்மி அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு தமிழ் 1-2 படத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. நான் மறுத்தனால மலையாளத்தில் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. நாங்க ஆக்சுவலா நீங்க வந்துட்டு கேரளா அப்படிதான் நாங்க நினைச்சிருந்தோமே. ஏன்னா நீங்க இது வரைக்கும் ஆக்ட் பண்ண ஒரு 58 மூவிஸ்ல 38 மூவிஸ் மலையாளத்துல தான் பண்ணிருக்கீங்களே. ஒருவேளை நீங்க மலையாளம் தான் அப்படிதான் நாங்க எல்லாருமே நினைச்சிருந்தோமே. இல்ல, ஏன்னா டேடிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிவாஜி கணேசன் அங்கிள், பாலாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள், அந்த குரூப்பே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் என் ஃபர்ஸ்ட் படம் மோகன்லால் சரோட மலையாளத்துல, மோகன்லால் சரோடைய ஃபாதர் இன்லா பாலாஜி அங்கிள். ஓகே, ஸோ அவர் ரெக்கமெண்டேஷன்ல போனாலும் ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஸ்டார் பேர்.
ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வந்துச்சு. மட்டும் எங்க டேடி போட்ட கண்டிஷன்ஸ்க்கு அங்கதான். ஏன்னா கண்டிஷன் போட்டாங்க. கண்டிஷன் வந்து எனக்கு பேரு 10 கட்லை ஆர்டிஸ்ட் அந்த காலத்துல. உங்க பேரு 10. அது எதுனா ஃபர்ஸ்ட் கட்ல என்னன்னா கிளாமர் உடைகள் போட மாட்டான். செகண்ட் ஹீரோ வந்து ஓரளவுக்கு தான் கட்டி பிடிக்கலாம், ரொம்ப கட்டி பிடிக்கூடாது. இந்த கிசிங் சீன்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் இருக்கிற மாதிரி ஒரு 10 கட்டளைகள் டேடி எழுதி வைப்பாரு. அதுல ப்ரொடியூசரும் டைரக்டரும் கையெழுத்து போட்டா மட்டுமே என்ன நடிக்க விடுவார். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே பண்ண படங்க தான் நான் இது வரைக்கும் நடிச்சிருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு நான் சினிமால நடிக்கிறத நிப்பாட்டணும், ஒன்னா நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என் வீட்டுல ஒரு டார்கெட்டா இருந்தது. பட் ஏதோ கடவுளுடைய என்னுடைய ஆசை நிறைவேற்றிட்டார். ஹாப்பி அபவுட் தட். எப்படி இந்த ஆசை வந்தது? வீட்டுல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, மூவிஸ் நோ சொல்றாங்க, இதெல்லாம் தாண்டி படம் தான் நடிக்கணும்னு ஏன் உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு ஆசை? ஆக்சுவலி இது வந்து எனக்கு என்கரேஜ் பண்றதுக்கும் எனக்கு தினத்தந்தி குரூப்புக்கும் எங்களுக்கு ஒரு சம்மதம் இருக்கு. அதாவது வந்து டேடி வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் நாட் ஓன்லி சிவாஜி அங்கிள், பாலாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள், ஆல்சோ ஜூபிட்டர் ஸ்ரீனிவாசன் அங்கிள், ஓகே, who was the brother-in-law of நம்ம சிவந்தி ஆதித்யநாத் சார். ஸோ அதனால இவங்க எல்லாரும் யூஸ் டு மீட். அவங்க வீட்டில் அடிக்கடி பார்ப்போம். ஜூபிட்டர் ஸ்ரீனிவாசன் அங்கிள் வீட்டில் நிறைய நடிகைகள் வருவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்து இவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, கொள்றது, இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். எல்லாத்த விட என்னன்னா எனக்கு ஒரு லக் ஃபேவர் ஆச்சு. நல்லதொரு குடும்பம்னு ஒரு படம், பாலாஜி அங்கிள் ப்ரொடியூசர், சிவாஜி அங்கிள் ஹீரோ, பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் ஹி வாஸ் டைரக்டிங் தட் மூவி. வாணிஸ்ரீ ஆண்டி ஹீரோயின். ஒரு சின்ன பாய் வந்திருக்கான், டயலாக் பேச சொன்னா அவன் அழுதுகிட்டே இருந்திருக்கான். சிவாஜி அங்கிள் பார்த்து பயந்துருக்கான், அழுதுருக்கான். ஸோ சிவாஜி அங்கிள் சொல்லிருக்காரு, டாக்டர் மனோகரன் பொண்ணை தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வந்தா அது பொண்ணாச்சே சார், பாய் கட்லாம் பண்ணா பாய் எவ்வளவுதானே. ஸோ தட் வாஸ் when I was doing my UKG. ஸோ போய் என்னை பாயா மாற்றி கொண்டு வந்தவொடனே இவங்க நான் ரெகுலராக பார்த்து பழக்கப்பட்டவங்க தானே இவங்களாம். ஸோ அங்கிள் சொல்றது சொல்வியா, இது டைலாக் கூட தெரியாது எனக்கு. அங்கிள் சொல்றேன் திருப்பி சொல்வியா, அது அங்கே நின்று சொல்லணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ நான் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் மம்மி டேடிக்கே தெரியாது நான் நடிச்சிட்டு இருக்கிறது. டேடி போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. தென் தே கால்ட் த டேடி போய் மம்மியை பிக் பண்ணிட்டு வந்தார். ஏவிஎம் ஸ்டுடியோ தான் ஃபர்ஸ்ட் ஷூட் சைல்ட்ஹுட்ல. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து எங்க அம்மா எப்பவுமே சொல்லி காட்டுவாங்க என்கிட்ட. ஏன்னா டைனிங் டேபிள் மேல நான் நிப்பேன். அது வாணிஸ்ரீ ஆண்டியும் சிவாஜி அங்கிளும் பிரிஞ்சிருவாங்க அந்த படத்துல. அப்போ வந்து சாப்பாடு ஊட்டி விடுவார் சிவாஜி அங்கிள். என்னன்னு அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லணும். அவர் திருப்பி என்ன சொல்லலாம், அப்பா ஊட்டி விட, அம்மா தான் வேணும். இந்த டைலாக் மட்டும் அவங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அப்பா தான் வேணும், அப்பா தான் வேணும். பிகாஸ் நான் ஒரு அப்பா போட பேட் ஆஃப்டர் டேட். அது அம்மா சொல்லி காட்டுவாங்க கட்சி வரையும், அப்பா தான் பிடிக்குள்ள அவனை காட்டுன்ட்டு. சில பிளசன்ட் மெமரிஸ். ஓகே. ஸோ அங்க வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறீங்க. எப்போ ஹீரோயினா நீங்க? ஹீரோயின் நான் வந்து 13 வயசுலயே ஆயிட்டுமா. ஐ ஒர்க்ட் வித் மோகன்லால் சார், தனம். ஓகே. அந்த படம் வந்து எங்க அப்பா போட்ட கண்டிஷன்லாம் ஓகே. மோகன்லால் சார் பக்கத்து கூட வர மாட்டாரு. நான் பாட்டுக்கு கீழே பாடிட்டு இருப்பேன், ஒரு ஜன்னல்ல இருந்து பாப்பாரு. அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு, ஒரு சூப்பர் ஹிட், சீர பூக்கள் கும்மா கொடுக்கணும். இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பயங்கர ஹிட். இட் வாஸ் இன்னசென்ட் கேர்ள், ஒரு இன்ஃபேச்சுவேஷன் டுவர்ட்ஸ் எல்டர்லி மேன், அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஸோ அது மேட்ச் ஆச்சு. தமிழ்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பிரசாந்த் சரோட. பிகாஸ் நம்பியார் அங்கிள் த்ரூவா நான் நம்பியார் அங்கிள் கிட்ட சொன்னேன், பாலாஜி அங்கிள் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா நீங்க தமிழ்ல வாங்கி கொடுக்கலையா சான்ஸ் அப்படின்ட்டு. இல்லம்மா இங்க படிக்கணும், நீங்க ஸ்கூலுக்கு போகணும், அப்பா விட மாட்டேங்குன்னு சொல்லி தமிழ்ல தான் நான் நடிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும், அதுக்கு தான் சினிமா நடிக்கணும்னே வந்தேன். ஒரே படம் அங்கிள் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்கன்னு. என்னையும் நம்பியார் அங்கிள் எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, ஓகே தியாகராஜன் இஸ் அ வெரி நைஸ் பர்சன், ரொம்ப டிசிப்ளின்டா சன்னை வளர்த்துருக்காரு, நீங்க அந்த படத்துல பொண்ணு நடிக்க வைங்க, நல்லா இருக்கும், பேர் நல்லா செட் ஆகும்ட்டு அந்த படம் டேடி நடிக்க வச்சாங்க. ட்ரஸ்டிங் தட் இஸ் மை லாஸ்ட் மூவி. நான் வீட்லயே திரும்ப பட் தியாகராஜன் அங்கிள் வாஸ் அ சோர்ஸ் ஆஃப் வெரி என்கரேஜிங் பர்சன். நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எல்லாமே என்கரேஜ் பண்ணி கொள்வாரு. அப்பாக்கும் சொல்லி கொடுத்தாரு ஹவு டு பிரிங் அபவுட் அ டாட்டர் இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரு அவரு. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே. ஸோ ஆனா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மூவிஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த மூவியை விட்டே வந்துட்டு விலகணுன்ற இது வரும்போது எப்படி இருந்தது? லாங் கேப் விழுந்தப்ப நானே விருப்பப்பட்டு தானுங்க கல்யாணம் பண்ணேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணேன், அது சரியாயிட்டு வரல எனக்கு. ஸோ அதனால லைக் அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிங் த பேபி ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். கண்டிப்பா இமீடியட்லி ஐ கான்ட் கம் டு த ப்ரொஃபஷனலி ஆஸ் அ மதர் ஐ ஹேவ் டு கிவ் த திங். ஓகே. நீங்க வந்துட்டு நல்ல டான்சர், இது வந்துட்டு வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லலாம். ஏன் படத்துல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நடன அமைப்போட பெரிய லெவல்ல நீங்க நடிக்கல? உங்களை வந்து தெலுங்குல வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்க. பட் மலையாளம்லயோ இல்ல தமிழ்லயோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணலையே.
இல்லை ஆக்சுவலி டேடி எப்பவுமே ஹோம்லின்னு போனனால அப்படியே தண்ணியை பார்த்து இப்படியே போறது. மலையாளம் அப்படியே படகு மெதுவாக போவோம் பார்த்து அந்த காலத்துல இப்போதான் மலையாளத்துல டான்ஸ் வந்துருக்கு, அந்த காலத்துல இல்ல. தமிழ்ல இருந்துச்சு, பட் மாடர்ன் கேரக்டர்ஸ் தான் முக்கால்வாசி டான்சிங் வந்துச்சு. தெலுங்கு படத்துல எப்பவுமே டான்சிங் இருக்கும். அதுவும் இட் வாஸ் மை லக். ஐ ஒர்க் சுந்தர மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், ராஜு சுந்தரம், கலாக்கா. இத்தனை பேரோடய அங்க ஒர்க் பண்ணிட்டீங்க ஒரே படத்துல. ஓகே, ஒரே படத்துல ஐ காட் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஆமா, ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங். அதே மாதிரி இன்னொரு தெலுங்கு மூவி வாஸ் டைரக்டட் பை பானுமதி ராமகிருஷ்ணா, அசாஜ்ராலு. தமிழ்ல வந்து அது பெரியமான வந்துச்சு அந்த படம். அங்க தெலுங்குல நல்லா போச்சு, தமிழ்ல அவ்வளவு சரியா போல. அதுவும் இட் வாஸ் அ குட் திங் ஃபார் மீ. ஓகே, உங்களை வந்துட்டுமா ஒரு லாஸ்ட் இயர் சொல்லலாம், அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப டக்குன்னு திரும்ப உங்களை பத்தி பேசினது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்துட்டு நிறைய இது உங்களோட யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த மலையாளம்ல ஹேமா கமிட்டி இந்த இஷ்யூ வந்து இருந்தப்ப நிறைய ஓபன் அப் பண்ணீங்க நீங்க. அதோட உங்களுடைய நீங்க நடிச்ச படங்கள்லயே வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு, மத்த எந்த படத்துலயும் ஏற்பட்டது கிடையாது, ஒரு படத்துல இதுன்னு சொன்னீங்க. அது எப்படி டக்குன்னு அந்த டைம்ல ஓபன் அப் பண்ணீங்க? ஆக்சுவலி சொல்ல போனா இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். இது நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே கிடையாது. நீங்க கேட்டது ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து நான் தமிழ் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் ஈவன் த அதர் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட். எனக்கு வந்து மலையாளத்துல தான் பாதிப்பு வந்திருக்கு. அதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டேன். தமிழ்லையும் சரி, தெலுங்கு, கன்னடா இது வரைக்கும் எனக்கு எந்த பாதிப்பும் வந்தது இல்லைன்றதும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுல வந்து நான் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா ஓகே. ஏன்னா இப்போ இந்த ஒருத்தங்க கேட்குறாங்க, நம்ம வேணும் வேணாம் போறோம் போல, அது வேற விஷயம். பட் என்னால இன்னொருத்தரும் பாதிக்கப்பட்டார். என்ன விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த படத்துக்கு, ஒரு பர்டிகுலர் படத்துக்கு. ஸோ அதுல வந்து அவர் கேட்டனால இவர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை, அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க விட மாட்டாங்க அப்படிலான்னு அவர் சொல்லிட்டாரு. அது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரல, உனக்கும் சான்ஸ் கிடையாது போன்ட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அவருக்கு சான்ஸ் போயிடுச்சு, நடிக்கிற சான்ஸ். என்னால இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு தான் அந்த விஷயத்த சொன்னேன், தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்டட் ரேப் பை பீப்புள் விச் ஹஸ் நெவர் ஹேப்பன் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப ரேர் அது. புரியுதுங்களா? மலையாளத்துல இட் ஹேப்பன் லைக் தட் தோஸ் டேஸ். அதுக்கு அப்பவே அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. பட் அது இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக இப்போ இவங்க கேட்கறதோ இவங்க போகாம இருக்கிறதோ அவங்க இஷ்டங்க. முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர்கள் வந்து கனவு பத்தி சொல்லுங்க, திடீர்னு வந்துட்டு எனக்கு நான் இது வேணும் இந்த மாதிரி வேணும்னு கேட்டா நடக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இவர் வாய் விட்டு சொல்லிட்டாரு, வாய் விட்டு சொல்லாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நார்மலான லேடியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. திஸ் ஷோஸ் த சக்ஸஸ் ஆஃப் நயன்தாரா.